Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த டிராமாவோட எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கிறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஃபாக்கு அவனோட மேனேஜர் கிட்ட இருந்து கால் வருது. இவன் அதை எடுக்கலாமா வேண்டாமான்னு பாத்துட்டு இருக்கிறப்ப கால் அட்டென்ட் பண்ணி பேசுன டிராக் சொல்லவும் ஃபாவும் சரி நான் இப்ப வந்துருவேன்னு சொல்லிட்டு அவனோட மொபைல் எடுத்துட்டு வெளியே போறான். கால்ல அவனோட மேனேஜர் இந்த நேரத்துக்கு கால் பண்ணதுக்கு சாரி மிஸ்டர் ஃபா, பட் இங்க ஒரு பிரச்சனை ஆயிருச்சுன்னு சொல்லவும் என்ன ஆச்சுன்னு ஃபா கேக்குறான். அதுக்கு அவரும் இங்க ஒரு கஸ்டமர் ஃபுட்ல வண்டு விழுந்துருச்சு, அதுக்காக நான் அவங்களுக்கு காம்பன்சேட் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க உங்ககிட்ட பேசியே ஆகணும், அப்படி இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு சொல்றாங்கன்னதும் சரி நான் அவங்க கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு இவன் அந்த கஸ்டமர் கிட்ட பேசிட்டு இருக்க டிராக் உள்ள இருந்து ஃபாவையே பாத்துட்டு இருக்கான். தென் ஃபா ரூம பாட்ட மாதிரி திரும்பி நிக்க டிராக் உடனே தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்றான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் டிராக் ஃபா மேல படுத்துட்டு இருக்கான். அப்ப ரெண்டு பேரும் ஏண்டிச்சு அவங்க இருக்கிற பொசிஷனை பார்த்ததும் டிராக் உடனே ஏண்டிச்சு உட்காந்துட்டு குட் மார்னிங் பீஃபான்னு சொல்றான். அப்ப ஃபா நைட்டு நடந்தத பத்தி பேச வர டிராக் அவனை பேச விடாம பாத்ரூம்குள்ள ஓடி போயிடுறான். அட பாட்டு ஃபாவும் இவன் நம்மள அவாய்ட் பண்றான் போலன்னு நினைச்சிட்டு சோகமாயிடுறான். அதே நேரத்துல இங்க ஒவ்வொருத்தரா வந்து டேபிள்ல உட்காடுறாங்க. அந்த மாதிரி ஹியா வந்து ரியோ பக்கத்துல உட்காந்ததும் ரியோ ஹியாவோட பிளேட்ல இருக்கிற ஃபுட் எடுத்து சாப்பிட்டுறான். அட பாட்டு டே என்னோட ரியாண்டா எடுக்கிறேன்னு ஹியா கட்ட இவனும் இதுக்கு எடுக்கிற டென்ஷன் ஆறேன்னு சொல்லிட்டு அவனோட பைனாப்பிள் எடுத்து ஊட்டி விட வர ஹியாவும் என்னடா புதுசா பண்ற அதனை கீழே போட்டுட்டியான்னு கேக்குறான். அதெல்லாம் இல்ல நீ கத்திட்டே இருக்கி என்ன கொடுத்தேன் அவ்வளவுதானே ரியோ சொல்ல அப்பவும் ஹியா அட நம்பாம டாம் கிட்ட கேக்குறான். அதுக்கு அவனும் அது கீழே போட்டது கிடையாதுதான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹியா அதை சாப்பிடுறான். அதை பார்த்து ஜாய் ரியோ பண்ண மாதிரியே இவ டைப்புக்கு ஊட்டி விடுறா. அந்த நேரத்துல டிராக் அங்க வந்து உட்கார பின்னாடியே ஃபாவும் வந்து அவன் பக்கத்துல உட்காடுறான். பட் டிராக் உடனே சேரை தள்ளி போட்டு உட்கார அங்க இருக்கிற எல்லாரும் இவங்களுக்கு என்னாச்சுன்னு டிராக்கையும் ஃபாவையும் பாக்குறாங்க. பட் யாரும் என்ன பிரச்சனைன்னு டைரக்டா கேட்காம அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. கற்பனா இப்ப ரியோவும் ஃபாவும் இவங்களோட பார்ல இருக்காங்க. அப்ப ரியோ பாரா நம்மளோட பாரோட ரேட்டிங் டவுன் ஆயிருச்சுன்னு சொல்லி அவனோட ஐபேட காட்ட ஃபாவும் நம்ம ஃபுட் விஷயத்துல இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் மேனேஜர் கிட்ட நீங்க ஃபுட் சேஃப்டியை செக் பண்றதுக்கு ஆளுங்களை அப்பாயிண்ட் பண்ணுங்க, அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் விஷயத்த நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர் அனுப்பிவிட ரியோ டென் அவங்க நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்களாடான்னு கேக்குறான். அதுக்கு ஃபாவும் அவங்க அப்படிதான் சொன்னாங்க, பட் இது வரைக்கும் எந்த டாக்குமெண்ட்ஸும் வரலன்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கோயின்சிடன்ஸா எனக்கு தெரியல, எனக்கு இதுல டவுட்டா இருக்குன்னு சொல்ல ரியோவும் எனக்கும் அப்படிதாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா எனக்கு கூப்பிடு, இப்ப நான் கீழே போறேன்னு இவங்க ரெண்டு கிளம்ப ஃபா உடனே அவனோட மொபைல் எடுத்து டிராக்கு கால் பண்றான். பட் இவனும் கால் அட்டன் பண்ணலாமா வேண்டாமான்னு பாட்டுட்டு இருக்க காலும் கட் ஆயிருது. அதனால ஃபா உடனே நீ தூங்கிட்டியான்னு மெசேஜ் பண்றான். டிராக்கோட பாட்டுட்டு இருக்கிறப்ப பேப் அங்க வரா. என்னடா ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டுட்டு இவ பக்கத்துல வந்து உட்கார டிராக்கும் பேப் நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும், நீ டாம லவ் பண்றன்ற விஷயத்த எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன்னு கேட்க அதுக்கு இவளும் ஃபர்ஸ்ட் எனக்கு கன்ஃபியூஸா தான் இருந்தது, பட் போக போக அதுவாவே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அவன் என்ன ஈஸியா சிரிக்க வச்சான், நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறப்பெல்லாம் அவன் என் கூடயே இருந்து என்ன பெட்டரா ஃபீல் பண்ண வச்சான், ஆண்டி என்கிட்ட சரியா இல்லாத விஷயத்தெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்ல இது எல்லாத்தையுமே ஃபா டிராக்குக்காக பண்ணிருக்கான். அத பத்திலாம் இவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறப்ப பேபோ நீ ஃபாவை பத்தி நினைச்சுதானே இதெல்லாம் கேக்குற, நாம பீச்ல இருக்கும் போது நான் உன்னை கவனிச்சேன்னு சொல்ல டிராகோ நீ சொன்னது கரெக்ட் தான், பட் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்குன்னு சொல்ல பேபடுக்கு நீ அதை பத்தி ரொம்ப யோசிக்காத, உன் மனசு என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுன்னு அட்வைஸ் பண்ண இவனும் அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு உடனே பேப் நான் ஃபாவை பார்க்க போகவான்னு கேக்குறான். கட் பண்ணா இங்க பார்ல ஒருத்தன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வேணும்னே பிரச்சனை பண்றதுக்காக ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கிட்ட போய் வம்பிலுக்க அது அப்படியே வாய் சண்டையில இருந்து கை சண்டையா மாறிடுது. அந்த சண்டையை ஸ்டாப் பண்றதுக்கு மேனேஜர் அங்க ஓடி வர இவனும் என்னால மேனேஜர் கிட்ட எல்லாம் பேச முடியாது, இந்த பாரோட ஓனர் யாருன்னு கட்டுறான். அப்ப ரியோ நான் தான் இந்த பாரோட ஓனர்னு சொல்லிட்டு இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்க இவங்களோ பிரச்சனைய சொல்றன்ற பேர்ல மறுபடியும் சண்டை போட்டு அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே நேரத்துல இங்க மேனேஜர் ஃபாவோட ஆபீஸ்க்கு ஓடி வந்துட்டு மிஸ்டர் ஃபா கீழே ஒரு சண்டை போயிட்டு இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ண அதை கேட்ட உடனே ஃபா அங்க ரெண்டு ஏஞ்சி போறான். அண்ட் அவனோட மொபைல ஆபீஸ் ரூம்லயே விட்டுட்டு போயிடுறான். அதோட டிராக்கும் அந்த நேரத்துல தான் இவனுக்கு கால் பண்றான். கட் பண்ணா இங்க சண்டை பெருசா போயிட்டு இருக்க ஃபா அங்க வந்து அதை ஸ்டாப் பண்றான். தென் எல்லாரும் ஒரு அளவுக்கு அமைதியானதுக்கு அப்புறமா ஃபா இவங்க கிட்ட உங்களுக்கு நடந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு சாரி, பட் அதுக்காக நீங்க இந்த இடத்துல இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது, நீங்க நாங்க சொல்றத கேட்கலனா எங்களாலையும் நீங்க சொல்றத கேட்க முடியாதுன்னு வார்ன் பண்ணிட்டு இப்ப உங்கள யாராவது நீங்க பண்ண டேமேஜுக்கு எல்லாம் பே பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல இவனும் என்னாலலாம் பே பண்ண முடியாதுன்னு சொல்றான். அதுக்கு ஃபா அவனோட மேனேஜர் கிட்ட நீங்க ரெண்டு பேர்கிட்டயும் பில்ல கொடுங்க, யாரு பே பண்ணணும்ன்றத அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம், அப்படி இல்லனா ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போட்டோம்னு மிரட்டுறான். அதை கேட்டு அவங்க சைலண்டா அங்க இருந்து போக ரியோ ஃபா கிட்ட நான் அவங்கள பே பண்ண வைக்கிறேன்டான்னு சொல்றான். அதுக்கு ஃபா இப்ப
எனக்கு இருந்த சந்தேகம் கிளியர் ஆயிருச்சுடான்னு சொல்றப்ப ஓவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்து இவங்க கிட்ட நக்கலா பேசுறாங்க. அடைக்கிட்ட ரியோ அப்ப இதுக்கெல்லாம் நின்ன காரணமாடான்னு கேட்க ஓ அதுக்கு இப்படிலாம் நீ என் மேல பொய்யா பழி போடாட, அப்புறம் இதுக்காகவே நான் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு மிரட்ட ரியோ அவனை அடிக்க போறான். ஆனா ஃபா அவனை ஸ்டாப் பண்ணிட்டு நாங்க ஒன்னும் உன் மேல பொய்யா பழி போடல, எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறோம்னு சொல்ல இப்ப ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல ஃபா இதுக்கு முன்னாடி பார்ல பிரச்சனை பண்ணவங்களை கூட்டிட்டு வந்துட்டு நீங்க யார் சொல்லி இதெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இப்ப நீங்களா அதை சொல்றீங்களா இல்ல போலீஸ கூப்பிடுவான்னு மிரட்ட அவங்களும் உண்மையை சொல்லிடுறாங்க. கற்பனா இங்க ஃபா நான் அன்னைக்கு போலீஸ கூப்பிடாததுக்கு காரணம் உனக்கு உண்மை தெரிய வரப்ப உன்னோட ஃபேஸ் எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு தானே சொல்லிட்டு நீ என்னையவே ஏமாட்டிடலான்னு பாட்டியாடான்னு கேட்க ஓ இவனை அடிக்கிறதுக்கு வரான். அப்ப டிராக் அங்க வந்து ஃபான்னு கட்ட ஃபா டிராக்க திரும்பி பார்த்த கேப்ல ஓ அவனை அடிச்சிடுறான். தென் எல்லாருமே ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் அடிச்சுக்க டிராக் ஃபாக்கும் ஓக்கும் நடுவுல வந்து அந்த சண்டையை நிறுத்த ட்ரை பண்றான். ஆனா அதுல இவங்க ரெண்டு பேரும் டிராக்க கீழே தள்ளி விட்டுற அடப்பாட்டு ஓ டிராக்கு என்னாச்சுன்னு பாக்க வர ஃபா அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அடப்பாட்டு டிராக்கும் ஃபா போடு நிறுத்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் ஸ்டாப் பண்றான். தென் அவன் டிராக் கிட்ட வந்து உனக்கு ஏதாச்சும் அடிபட்டுருச்சான்னு கேட்க இவனும் இல்லன்னு தலையாடுறான். சோஃபா அவனை தூக்கி விட்டுட்டு இங்க இது இன்னும் முடியலடான்னு சொல்லி கத்திட்டு இருக்கிற ஓ கிட்ட வந்துட்டு இதுக்கப்புறம் நீ எது சொல்றதா இருந்தாலும் உன்னோட அம்மா கிட்ட போய் சொல்லிக்கோன்னு ஃபா கோவமா சொல்லிட்டு டிராக் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். தென் டிராக் இங்க சைலண்டா ஃபாக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்றப்ப ஃபா நான் உன்னை கூட்டிட்டு போகட்டான்னு கேக்குறான். ஆனா டிராக் அதெல்லாம் வேண்டாம் நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். கற்பனா இங்க ஓவோட அம்மா பார்ல இவங்க போட்ட சண்டையோட வீடியோவை பார்த்துட்டு இவங்க ஓவ அடிக்கிறாங்க. நான் தான் முன்னாடியே சொன்னல இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் பண்ணாடன்னு, அப்போ எடுக்கடா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க, உன்னால என் பேரு டேமேஜ் ஆயிருச்சுன்னு சொல்லி திட்டிட்டு இனிமேல் நீ அந்த ஃபா கிட்டையும் டிரா கிட்டையும் போயிடாடன்னு வார்ன் பண்றாங்க. அப்ப ஓ அவன் எதுக்காக அப்படி பண்ணான்றத சொல்ல வர இவங்க அவன் என்ன சொல்ல வரான்றதே கேட்காம மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு ஓவும் இப்ப கூட நீங்க உங்களோட நேம் டேமேஜ் ஆயிருச்சுன்றத பத்தி தானே கவலைப்படுறீங்க, நான் இங்க இப்படி அடிபட்டு வந்திருக்கேன், ஆனா உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு கேட்கணும்னு தோணலையான்னு கேட்டுட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்கல, நான் பண்ணது தப்புடா, நான் அதை ஒட்டுக்கிறேன், பட் நான் இப்படி இருக்கிறதுக்கான காரணமே நீங்க தானே சொல்லிட்டு ஓ அங்க இருந்து அழுதுட்டே போறான். டென்னிவா அவனோட அம்மா திட்டினதை நினைச்சு பார்த்துட்டே நடந்து வரான். அப்படியே ரோட்ல வண்டி வருதான்னு பார்க்காம ரோடு கிராஸ் பண்ண போக டிராக் அவன் கையை பிடிச்சி இழுத்து ஓ நீ ஓகேவான்னு கேக்குறான். அதுக்கு இவனும் நைட்டு நடந்த சண்டைக்கு சாரி கேட்க டிராக்கும் ஓகேன்னு அந்த சாரியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீ சண்டைக்கு பார்த்தது சரிதான், நாங்க ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடிச்சிட்டு இருந்தோம், ஆனா இப்ப அது வெறும் நடிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீ என்ன லவ் பண்ணதுக்கு தேங்க்ஸ், பட் எனக்கு உன் மேல அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரலன்னு சொல்லி சாரி கேக்குறான். தென் இதுக்கு அப்புறம் நீ என் பின்னாடி வராதுன்னு சொல்ல ஓவும் உன்னால எப்படி ஃபாவை லவ் பண்ண முடியுது, அவன் ஒரு கோவக்காரன், நீ என்ன எப்படி போட்டு அடிச்சான், நீ பாட்டுன்னு தானே இருந்தேன்னு கேட்டுட்டு அத பாட்டுமா நீ அவனை லவ் பண்றேன்னு கேட்க டிராக்கும் அவன் கோவக்காரனாவே இருந்தாலும் எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றான். அதை கேட்டு ஓவும் எதுவும் சொல்லாம ரோட கிராஸ் பண்ணிட்டு அவன் ஃபர்ஸ்ட் டைம் டிராக்க மீட் பண்ண டேவை நினைச்சு பாக்குறான். அன்னைக்கும் டிராக் இதே மாதிரி தான் ஓவ காப்பாற்றான். நீ ஓகே வாடான்னு ஓ கேக்குறப்ப இவனும் நான் ஓகேடான்னு சொல்றான். பட் அவன் கையில அடிபட்டிருக்கு. அதனால ஓ அவனோட கர்ச்சிஃபை வச்சு அந்த ப்ளீடிங்க ஸ்டாப் பண்ணிட்டு டிராக்க நர்சிங் ரூமுக்கு கூட்டிட்டு போறான். இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறப்ப டிராக் அங்க இருந்து போறான். தென் ஓவும் தனியா வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்க அங்க இன்னொரு பையன் வந்து அவனோட கர்ச்சிஃபை ஓ கிட்ட கொடுக்குறான். கற்பனா இங்க டிராக் அவன் ஓ கிட்ட பேசின விஷயத்த எல்லாத்தையும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான். அடைக்கிட்டு டைப்போன் ஜாயும் நீ ஒரு வழியா அவன் கிட்ட நோ சொல்லிட்ட, உன்னை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குடான்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப டிராக்கும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும், எனக்கு அதுல உங்களோட அட்வைஸ் தேவைப்படுதுன்னு சொல்ல ஜாயும் என்னடா வெட்டிங் இன்விடேஷனான்னு கேட்டு டீஸ் பண்றா. அதுக்கு டிராக் நானும் ஃபாவும் ஆரம்பத்துல பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நாங்க கப்பிள்ஸ் மாதிரி நடிச்சுட்டு இருந்தோம்னு சொன்னதும் அப்போ எங்க கிட்ட நீ போய் சொன்னியாடான்னு டைப்போன் ஜாயும் சாக்காயிடுறாங்க. ஆனா லீ எந்த ரியாக்ஷனும் இல்லாம கூலா இருக்கிறத பார்த்து உனக்கு இத பத்தி முன்னாடியே தெரியுமாடான்னு ஜாய் அவன் கிட்ட கேட்க இவனும் நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்கன்னு நினைச்சேன்னு சொல்லி சமாளிக்கிறான். தென் ஜாய் நீ எதுக்குடா எங்க கிட்ட போய் சொன்னேன்னு டிராக் கிட்ட கேட்க இவனும் அதுக்கு சாரி கேக்குறான். அடைக்கிட்டு ஜாயும் நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு அங்க ரெண்டு எஞ்சி போக டிராக் அவளோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்றான். அப்ப லீ ஜாய் கிட்ட ப்ளீஸ் நீ இந்த மாதிரி எல்லாம் கோவப்படாத, நீ அவனோட ஃபேஸ பாரு அழுவுற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அவன் அப்படி பண்ணதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு சொல்ல டிராக்கும் உனக்கு இன்னும் என் மேல கோவம் போகலன்னா என் கையை வேணா அடிச்சுக்கோன்னு அவன் கையை காட்டுறான். அப்ப டைப் சரிடா இப்ப எடுக்கிட்டு எங்க கிட்ட வந்து சொல்றேன்னு கேட்க இவனும் எனக்கு உங்ககிட்ட ரெண்டு ஒரு அட்வைஸ் வேணும்னு கேக்குறான். அதுக்கு ஜாயும் இதுக்கு மேல என்ன அட்வைஸ் வேணும், நீ ஓ கிட்ட எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்ட, சோ நீயும் ஃபாவும் இதுக்கப்புறம் உங்க ஆக்டிங்க ஸ்டாப் பண்ணிட வேண்டியது தானேன்னு சொல்ல டிராக் அதுக்கு எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்கான். அடப்பாடதும் லீ உடனே டே நீ அண்ணனை லவ் பண்றியாடான்னு கேட்க டிராக்கும் கண்ணை மூடிட்டு ஆமான்னு தலையாட்டுறான். அப்ப லீ டிராக் கிட்ட நீ இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத, உன் மனசுல இருக்கிறத டைரக்டா என் அண்ணன் கிட்ட சொல்லிடுன்னு சொல்ல இவனும் என்னால அது முடியாது, எனக்கு பயமா இருக்கு, ஒருவேளை அவனுக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னா என்ன
பண்றதுன்னு கேட்டு ஃபீல் பண்றான். கட் பண்ணா இங்க ஃபா அவனோட காண்டோல இருக்கிறப்ப அவனோட அம்மா கால் பண்ணி ஃபா உங்களோட அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, இப்ப அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, நீயும் லீயும் உடனே ஹாங்காங்குக்கு கிளம்பி அவரை போய் பாருங்கன்னு சொல்றாங்க. தென் ஃபாவும் உடனே லீக்கு கால் பண்ணி டேய் நம்ம அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுடா, நம்ம இப்ப உடனே ஹாங்காங்குக்கு போய் ஆகணும்னு சொல்ல இவனும் சரிடா நான் ஸ்ட்ரெயிட்டா ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு என்னோட அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுடா, சொன்ன இப்போ உடனடியா ஹாங்காங்குக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு இத பத்தி நீங்க ப்ரொஃபசர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்கடான்னு சொல்லிட்டு லீ அங்க ரெண்டு வேகமா போறான். தென் ஜாய் வாங்கடா நம்ம கிளாஸ்க்கு போய் ப்ரொஃபசர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்ல டிராக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு போங்க நான் அப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்ல டைப்போ நீ எங்கடா போறேன்னு கேக்குறான். அடுக்கு இவனும் நான் ஏர்போர்ட்டுக்கு போறேன்டான்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு ஓடி போறான். கற்பனா இங்க ஏர்போர்ட்ல இருக்கிறப்ப லீயும் அங்க வந்துடுறான். சோ ரெண்டு பேரும் அங்க இருந்து செக்கிங்காக போறாங்க. அதே நேரத்துல டிராக்கும் ஃபாவை தேடி ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறான். இவன் லீக்கு கால் பண்ணிக்கிட்டே அந்த ஏர்போர்ட் ஃபுல்லா தேடி பாக்குறான். ஆனா அவனால எங்கேயுமே ஃபாவை பார்க்க முடியல. அப்ப லீ இவனுக்கு கால் பண்ண இவனும் உடனே கால் அட்டென்ட் பண்ணிட்டு டெய்லி நீ எங்கடா இருக்குன்னு கேக்குறான். அதுக்கு அவனும் நாங்க கேட் கிட்ட வந்துட்டோம்டான்னு சொல்லிட்டு நீ எதுக்கு இப்ப கால் பண்றேன்னு கேட்க இவனும் ஒன்னும் இல்லன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். அப்ப ஜாய் இவனுக்கு நீ ஃபாவை பாட்டியாடான்னு மெசேஜ் பண்ண இவனும் இல்ல நான் லேட்டா வந்துட்டேன் பட் இத பத்தி நீ லீ கிட்ட சொல்லிடாடுன்னு சொல்றான். கட் பண்ண இங்க ஃபாவோட அப்பா அவனோட அம்மா கிட்ட நீ எதுக்காக பசங்களை இங்க வர சொன்னேன்னு கேட்க இவங்களும் நீங்க கீழே விழுந்தீங்கன்ற நியூஸை கேட்டதும் நான் பயந்துட்டேன் அதனாலதான் பசங்களை வர சொன்னேன்னு சொல்றாங்க. அப்ப லீ நானும் ஃபா எனக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றப்ப ரொம்பவே பயந்துட்டேன்னு சொல்ல இவரும் இது சின்ன அடிதான் 2-3 நாள்ல சரியாயிரும்னு சொல்லிட்டு தென் நீ உன்னோட கிளாஸஸ மிஸ் பண்ணிட்டியான்னு கேட்க இவனும் ஆமான்னு சிரிச்சுட்டே சொல்றான். பட் இதால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, என்னோட அசைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் டிராக் ஜாய் அண்ட் டைப் 3 பேரும் பாட்டுப்பாங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறமா அவங்களோட அம்மா நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க ஹோட்டல்ல நாங்க பாட்டுக்கிறோம்னு சொல்ல இவரும் இப்ப என்னால ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது நாளைக்கு ஹோட்டலுக்கு விஐபி கெஸ்ட் வராங்கன்னு சொல்றாரு. அதை கேட்டு ஃபாவும் லீயும் அதை நாங்க பாட்டுக்கிறோம்னு சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் டே அந்த மீட்டிங்கும் நடந்து முடியுது. கிளைண்ட்ஸ் எல்லாரும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா இவங்களோட அம்மா இவங்க கிட்ட இந்த மீட்டிங்கை நீங்க ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணீங்கடா, இந்த விஷயம் உங்க அப்பாக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு சொல்லிட்டு போறாங்க. கட் பண்ணா இங்க டிராக் லீ கிட்ட இருந்தோ இல்ல ஃபா கிட்ட இருந்தோ ஏதாச்சும் மெசேஜ் வருதான்னு அவனோட மொபைல பாத்துட்டே இருக்கான். அதே நேரத்துல இங்க லீ அவனோட மொபைல ஓபன் பண்ணி பார்க்க குரூப்ல டிராக் டைப் அண்ட் ஜாய் 3 பேரும் அங்க என்னடா நடக்குதுன்னு லீ கிட்ட கேட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு இவனும் இப்ப என்னோட அப்பா நல்லா இருக்காருன்னு ரிப்ளை பண்ண அடுத்த செகண்டே ஃபா என்ன பண்றான்னு டிராக் டெக்ஸ்ட் பண்றான். அதை பார்த்துட்டு இவன் ஃபா கிட்ட என்னடா நீ டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு கேட்க இவனும் அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு பார்ட்டி நடக்க போகுது அதை நான் தான் மேனேஜ் பண்ணி ஆகணும்னு சொல்றான். அதுக்குள்ள அப்பாக்கு சரியாயிரும்லன்னு கேட்க இவனும் சரியாயிருவாருன்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு கேக்குறான். அது ஒன்னும் இல்ல நீ டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அதான் நீ டிராக்க பத்தி நினைச்சிட்டு இருக்கியோன்னு கேட்டேன்னு சொல்ல எனக்கு அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஃபா சொல்றான். அதை கேட்டதும் அது என்னன்னு சொல்லுடா நான் உனக்கு அட்வைஸ் தரேன்னு லீ சொல்ல பாவம் டிராக் என்ன வெறுக்கிறான்னு நினைக்கிறேன்னு சொல்றான். அதை கேட்டதும் அப்ப நீ அவனை லவ் பண்றியான்னு ஒரு ஃப்ளோல கேட்டுட்டு உடனே நீ எதை வச்சு அப்படி நினைக்கிறேன்னு கொஸ்டினை மாட்டிடுறான். அதுக்கு ஃபாவும் நான் ஓவ அடிக்கிறப்ப அவன் அதை பாட்டுட்டான் அதுல இருந்தே அவன் என்ன பாட்டு பயப்படுறான்னு சொல்றான். கட் பண்ணா இங்க டிராக் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப கூட மொபைல் எடுத்து பாத்துட்டே இருக்கான். பட் அவனுக்கு லீ கிட்ட இருந்து எந்த ரிப்ளைவும் வரல. அவன் சோகமா உட்காந்து இருக்கிறத அவனோட அம்மாவும் டாட்டாவும் பார்த்துட்டு அவனுக்கு ஸ்டடீஸ்ல தான் ப்ராப்ளம் இருக்கிறதா நினைச்சிட்டு 2 பேரும் அவன் கிட்ட வந்துட்டு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் படிக்க தேவையில்ல கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு ஃப்ரீயா படி அண்ட் உனக்கு எங்க கிட்ட ஏதாச்சும் ஷேர் பண்ணணும்னாலும் பண்ணுன்னு பக்கத்துல உட்காந்து பேசுறாங்க. கட் பண்ணா இங்க ஃபாவும் அவனோட ஃபேமிலியும் பார்ட்டியும் முடிச்சிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. அப்படியே உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கிறப்ப இப்ப பார யாருடா பாட்டுக்கிறதுன்னு ஃபாவோட அம்மா கேட்க இவனும் அட ரியோ பாட்டுட்டு இருக்கான்னு சொல்றான். அதை கேட்டு இவங்களோ டென் நாம உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே நாம ஃபேமிலி ட்ரிப்புக்கு தாய்லாந்து போலாமான்னு கேட்க லீயும் நீங்க அங்க வரதா இருந்தா நான் தான் உங்களோட கைடா இருப்பேன்னு சொல்றான். தென் இவங்க அங்க எல்லாம் எப்படிடா போகுதுன்னு ஃபா கிட்ட கேட்க இவனும் எல்லாம் நல்லா போகுதுமா எனக்கு எந்த ஒரு பினான்சியல் ப்ராப்ளமும் வரலன்னு சொல்றான். ஆனா லீ அவனோட லவ் ஸ்டோரி வேற மாதிரி போயிட்டு இருக்குன்னு ஃபாவை மாட்டி விட அதை கேட்ட உடனே இவங்க 2 பேரும் யாருடா ஆடுன்னு ஃபா கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு இவனும் எனக்கு என்னோட ஜூனியர் மேல கிரஷ் இருக்கு அவனோட பேரு டிராக் அண்ட் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல இவரோ டென் நீங்க டேட் பண்றீங்களான்னு கேக்குறாரு. இல்லப்பா இன்னொன்னு அவன் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணல அண்ட் அவனுக்கும் என்ன பிடிச்சிருக்கான்றது தெரியலன்னு சொல்ல அவனோட அப்பாவும் அம்மாவும் டென்னி அவன் கிட்ட சீக்கிரமா சொல்லிருடான்னு அட்வைஸ் பண்றாங்க. டென் லீயும் உன்னால சாகி சிக்ஸ் பயத்துல இருக்காண்டா சோ நீ சீக்கிரமா அவன் கிட்ட சொல்லிருன்னு சொல்றான். இதோட எபிசோட் 7 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you in next video.